எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபுஸ் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு. நீங்கள் பொறுமையாக கேட்கும்போது உங்களுக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட பலன்களை தருவார், இந்த காலத்திலே அந்த செவ்வாய் தரக்கூடிய பலன்களை எப்படி அனுகூலமாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றி நீங்கள் ஒரு அளவிற்கு உணர்ந்து கொள்ள முடியும். விவரமாகவே செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலே, பிறவி ஜாதகத்திலே நல்லவரா கெட்டவரா என்பதை பற்றிய ரகசியம் அறிந்து கொள்வதற்கான சூட்சுமத்தையும் இந்த பதிவிலே உங்களுக்காக நான் தருகின்றேன். இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது மிக முக்கியமான பெயர்ச்சி. கிட்டத்தட்ட 20 அக்டோபர் 2024 முதலேயே ஏதோ ஒரு நிலையிலே செவ்வாய் உங்களுக்கு தொடர்ந்து ஏதேனும் ஒரு வகையிலே சிக்கல் இருக்கும். செவ்வாய்க்கான காரகங்கள் பற்றி சொல்வேன். அந்த காரகங்களின் அடிப்படையிலே நிலம், வீடு, வாகனம், ரத்தம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில்நுட்ப விஷயங்கள் என்று ஏதோ ஒரு சிக்கலை தந்து கொண்டிருந்த நிலையிலிருந்து அந்த செவ்வாய் எப்படி இப்போது ஒரு மாற்றம். செவ்வாயானவர் எதிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறார் என்றால், அதாவது உங்களுடைய கண்ட்ரோல், உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத அளவிற்கு சென்று கொண்டிருந்த நிலைகளிலிருந்து இப்போது ஏதோ ஒரு அளவிற்கு விஷயம் கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள், அதை பற்றியும் உங்களுக்காக இந்த பதிவிலே நான் தருகின்றேன். செவ்வாயை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதி, அது மட்டுமல்லாமல் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. ஆகையினால இந்த 2 நிலைகளும் மிக முக்கியம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பெயர், புகழ் இவற்றை பற்றியும் இதிலே நாம் அறிய முடியும். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய அதிர்ஷ்டத்தினுடைய தன லாபங்கள் இந்த 10ஆம் இடத்தில் வைத்து நாம் பார்க்க முடியும். அதோடு கூட சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் இப்போது 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்று உத்திரட்டாதியில இருக்கும்போது ஏதோ ஒரு சிறு சிறு மாற்றங்கள் மூலமாக, அதாவது விடாப்பிடியாக ஒன்றை பற்றி கொண்டில்லாமல், நல்லவற்றை பற்றி கொண்டிருந்தால் பரவாயில்லை, தீயவற்றை பற்றி கொண்டிருந்தால் அதை உதறி தள்ளி மனதிலே இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள், தீய எண்ணங்கள் அல்லது எப்படியாவது ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் என்ற அந்த எண்ணங்களிலிருந்து வெளிப்படுவதற்கு இது மிக ஏதுவாக இந்த காலகட்டம் அமையும். கன்னி ராசியிலே செவ்வாய் பெயர்ச்சி, செவ்வாய் உங்களுக்கு அஷ்டம நிலைக்கு செல்கிறார் என்ற இந்த விஷயத்திலே சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை என்பது தேவை. சரி, எல்லா நிலைகளிலும் எப்படி எச்சரிக்கை தேவை என்பதை இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவிலே முக்கியமாக செவ்வாயினுடைய அந்த பெயர்ச்சி, செவ்வாய் 28 ஜூலை 2025 அன்று மாலை 7:02 மணித்துளிகள் அளவில் கன்னிராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். இந்த இடத்தில்தான், அதாவது இதே கன்னிராசியில் தான் செவ்வாய் 13 செப்டம்பர் 2025 வரை இங்கே தான் தங்கி, அதாவது அவருடைய பெயர்ச்சி என்பது இருக்கும். செவ்வாய் வெளி மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு கடுமையான கிரகம் போன்று தோன்றும். ஆனால் செவ்வாயினுடைய ஆற்றல் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. செவ்வாய் தைரியம், உற்சாகம், சக்தி, கோபம், படை நடத்தக்கூடிய விஷயம், அது மட்டுமல்லாமல் பல நிலைகளிலே வெற்றிக்கும் செவ்வாய் மிக முக்கிய கிரகமாக அமைந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மொத்த ஜாதக கட்டத்தை பார்க்கும்போது 27 நட்சத்திரங்களில 3 நட்சத்திரத்திற்கு செவ்வாய் அதிபதி. சித்திரை, மிருகசீரிடம், அவிட்டம் என்ற இந்த 3 நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் இந்த நட்சத்திர மண்டலங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். செவ்வாய் மகர ராசியில் 28 டிகிரியிலே உச்சம் அடைவதும், அதாவது உச்சபட்ச பலனை அங்கிருந்து தருவார் மகர ராசிக்கு வரும்போது. அதே போல் கடக ராசிக்கு 28வது டிகிரிக்கு வரும்போது நீச்ச பலன்களையும் தருவார். அதாவது அவருடைய அருள் குறையும். உச்சம் நீச்சம் என்றால் எளிதிலே புரிந்து கொள்ளுங்கள். ஏப்ரல் மே மாசத்துல சூரியன் உச்சம் அடைவார். அப்படி என்றால் உங்களுக்கு எளிதிலே புரிகிறது. ஏனென்றால் சூரியன் அந்த ஆற்றல் சுடும், அதனால் உச்சம். அதே சமயத்துல சூரியன் அப்படியே எதிர்மறையாக ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது, அதாவது இந்த 10, 11வது மாதங்கள், நவம்பர், டிசம்பர் மாதங்களிலே பார்த்தால் நீச்சப்பட்டு விடுவார். அதாவது நீச்சம் என்றால் என்ன? அதனுடைய எல்லா வகையான ஆற்றலும் குறைந்து தரும், குளிரடிக்கும். பூமிக்கு அருகில் வருவது, பூமிக்கு தள்ளி செல்வது.
இதுதான் உச்சம் நீச்சம். அதே போல் செவ்வாய் அதனுடைய கிரணங்கள் நம்முடைய உடலை கண்ணுக்கு தெரியாத கிரணங்கள் வழியாக பாதிக்கிறது. அதனால்தான் உச்சம் நீச்சம் என்று நம்முடைய முன்னோர்கள் ரிஷிமுனிகள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செவ்வாய் உச்ச நீச்சத்தை கண்டு இந்த 4 கட்டம் 27 நட்சத்திரம் ஒரு அபிஜித்து என்பது இந்த மகர ராசிக்கு உள் சிக்கி இருக்கும் அந்த அபிஜித்து நட்சத்திரம் என்று இவையெல்லாம் வடிவமைத்திருப்பார்கள். இப்படி அற்புதங்கள் இருக்கு. செவ்வாய் கிரகம் பொறுத்தவரை ரத்தம், ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய போன் மேரோ மஜ்ஜை, அது மட்டுமல்லாமல் எங்கு சண்டை உருவாகிறது, அது ஒரு வீட்டில் இருக்கட்டும், இருவரிடம் இருக்கட்டும், அல்லது காதலியிடம் இடையே ஏற்படக்கூடிய காதலர்களோடு ஏற்படக்கூடிய சண்டை, அது சாதாரண சண்டையாக ஊடல் கூடலில் முடிகிறதா அல்லது யுத்தத்தில் முடிகிறதா என்பதையும் இந்த செவ்வாய் நிர்ணயம் செய்கிறது. ஆற்றல், எனர்ஜி, மின்சாரம் போன்றவற்றிற்கும் காரணியாக இந்த செவ்வாய் தான் அமைகிறது. அது மட்டுமல்லாமல் போர், சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனமாக இருக்கிறானா, சுறுசுறுப்பாக இருக்கிறானா, தொழில்நுட்பம், டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ், இதற்கும் கூட செவ்வாய் அவருடைய ஆற்றலை தருவார். ஏனென்றால் எந்த தொழில்நுட்பம் வேண்டும் என்றாலும் மண் வேண்டும். மண் இருந்தால்தான் ஒரு தொழில்நுட்பமே நடக்கும். தலையில நான் மண்ணா இருக்கு என்று கேட்டால் ஆம், மண் இருக்கிறது தான். மண் இல்லை என்றால் அறிவே இல்லை. ஏனென்றால் மண், மணல், இந்த மணலிலிருந்து தான் நம்முடைய அறிவினுடைய கூர்மை அதிலே பொதிந்திருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இது மிகப்பெரிய கதையாக செல்லும். ஆகினால் நாம் செவ்வாயினுடைய பெயர்ச்சிக்கே செல்வோம். அணு ஆற்றல், அணு ஆற்றல், எனர்ஜி. அது மட்டுமல்லாமல் எந்த வகையான ஆற்றலாக இருந்தாலும் இவற்றிற்கெல்லாம் கடவுளாக செவ்வாய் இருக்கிறார். கோள்களின் தளபதி, படை தளபதி, காவல் நாயகன் செவ்வாய். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் எனர்ஜி சார்ந்த, ஆற்றல் சார்ந்த எல்லா விஷயத்திற்கும் செவ்வாய் ரத்தத்திற்கு காரகன். ரத்தம் ஆற்றல், அது பாய்ந்தால்தான் உயிர். அதுபோன்று எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அது பாய்ந்தால்தான் எந்த மின்சார உபகரணமும் வேலை செய்யும். இப்படி ஆற்றலுக்கான எல்லா விஷயத்திற்கும் மிக மிக துல்லியமாக தன்னுடைய வேலைகளை செய்பவன், படை தளபதியாக, காவல் நாயகனாக செவ்வாய் தான் இருப்பார். கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஒரு ராசியில இருப்பார். அதை விட சில சமயங்களில் அதிக மாதங்கள் ஒரே இடத்திலே டேரா போட்டு ரணகலம், ரதகலம், இரத்த களரியாக மாற்றக்கூடிய அமைப்பும் இந்த செவ்வாய்க்கு உண்டு. ஆனால் சென்ற மாதம் 28 ஜூலை 2025 வரை கேதுவோடு, ஏற்கனவே கேது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நாயகன், உள்ளிருந்தே மிகப்பெரிய அவன் ஒரு அணுகுண்டு போல வெடித்தால் யாரும் தாங்க முடியாது. அதனால் அப்படிப்பட்ட ஆற்றல் நாயகனோடு இணைந்திருந்தார். சில கட்டுப்பாடோடு இருந்திருப்பீர்கள், அல்லது கட்டுப்படுத்த முடியாத ஆற்றலின் காரணமாக உங்களை மீறி சில செயல்கள் நடந்திருக்கும். அதிலிருந்து இப்போது உங்கள் பிடிக்குள் சிலது வரும். இருந்தாலும் சில கவனங்கள் இப்போதும் தேவை. கன்னிராசியில செவ்வாய் பயணப்படும் போது. காரணம், சமசப்தமமாக சனி, வக்ர சனியினுடைய பார்வை பிடியிலே சிக்கி இருப்பார். வக்ர சனி என்றால் என்ன? சனி நீதியின் அதிபதி. எதை சிறிது தவறு என்றாலும் அவன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகையினால் ஏற்புடைய விஷயம் சட்டத்திற்கு உட்பட்டு உங்களுடைய வேலைகளை சரியாக செய்தீர்கள் என்றால் நல்லது, நிம்மதி என்பது இருக்கும். செவ்வாய் தனது எதிரி கிரகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஜோதிட விதிகளிலே சிலது இருக்கும். கிரகங்களில் ஒன்றோடு ஒன்று எதிரி, நட்பு, உறவு, பகை எல்லாம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது புதன் கிரகம், அதாவது கன்னி ராசியின் அதிபதி புதன், புதனினுடைய வீட்டிலே செவ்வாய் அவ்வளவு நன்றாக இருப்பதில்லை. சில சிரமங்கள் இருக்கும் என்று நம் ஜோதிட விதிகள் சொல்கிறது. ஆனால் இங்கு 45 நாட்கள் இருக்கும் போது சிறப்பு தருவார். புதன் கன்னிராசி. புதன் யாரு எந்தெந்த ராசிக்கெல்லாம் இனிமை தருகிறதோ அவற்றுக்கெல்லாம் செவ்வாய் இனிமையும், யாருக்கெல்லாம் கஷ்டத்தை தருமோ அவர்களுக்கெல்லாம் கஷ்டத்தை தரக்கூடிய அமை அமைப்பில இருக்கும். புதன் சுபர் சில ராசிகளுக்கு, குறிப்பாக மகர ராசிக்கு. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில இந்த மகர ராசி அல்லது லக்னம் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்தும், செவ்வாய் எப்படி அமைந்திருக்கிறது உங்களுடைய ராசியில் என்பதை பொறுத்தும் பலன்கள் அமையும். இந்த பதிவில செவ்வாய் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா என்று நீங்களே உங்களுடைய அனுபவத்திலே தெரிந்து கொள்வதற்கான அந்த விதிகளையும் அந்த நுட்பத்தையும் இதிலே நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். அதனால் பதிவை முழுவதுமாக கேளுங்கள். சுவராக இருக்கும் பட்சத்துல இனிமையான பலன்களை தருவார். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக ஒருவரை மாற்றுவார். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில செவ்வாய் கிரகம் என்பது மிக முக்கியம் என்பதை உணர்வார்கள்.
காரணம் செவ்வாய் தான் ரத்தத்திற்கு காரகன். சகோதரத்துவம், அதாவது தம்பி உடையான் படை கஞ்சான் என்பார்கள். இளைய சகோதரர்களை, இளைய சகோதரிகளை குறிக்கக்கூடியது. நிலம் ஆள வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வகையில இந்த நிலத்தினுடைய அம்சம் இருக்க வேண்டும். அந்த நீச்சம் பெறக்கூடிய, அதாவது சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கூட அவர்களுடைய அந்த குணாதிசயங்களினால், அதை மிக விவரமாக சொல்ல முடியாது, ஆனால் அந்த குணாதிசயங்களினால் நாட்டையே கட்டுப்படுத்தக்கூடிய உயர்வுக்கு கூட செல்ல முடியும் என்று இந்த கிரகம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. மனித வாழ்க்கையில செவ்வாயினுடைய தாக்கம் அது மிக முக்கியம். இந்த தாக்கம் நீங்கள் ஒருவருடைய பேச்சிலே சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும். கன்னி ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி, இதை எப்படி சமாளிப்பது? ஏதேனும் பரிகாரங்கள் இருக்கிறதா என்றால், பரிகாரங்களிலே மிகப்பெரிய நம்பிக்கை பலருக்கு இருக்காது. ஆனாலும் கூட காலப்போக்கிலே அந்த பரிகாரங்கள் பலன் தருகிறது என்பதை உணரும் போது அந்த பரிகாரங்களை செய்வது. பரிகாரம் என்றால் லட்சம், ஆயிரம், கோடி என்றெல்லாம் செலவு செய்ய தேவையில்லை. செவ்வாய் கிரகத்தை உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், செவ்வாய் கிழமைகளிலே அனுமன் வழிபாடு அல்லது அனுமனை சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அனுமன் வழிபாடு என்றால் என்ன? அனுமன் கோயிலிலே சென்று வெண்ணெய், வடைமாலை எல்லாம் சாற்றி வைப்பார்கள், வாங்கி சாப்பிட்டு விட்டு வருவதா? ஹனுமனை பற்றி படிக்கும்போது அதற்குள் எப்படி வாழ்க்கையை கட்டமைப்பது, எந்த குணங்கள், தன்னம்பிக்கை போன்ற விஷயங்கள் வரும்போது செவ்வாய் சரியாக இல்லை என்றாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை தரும். அதனால்தான் அனுமன் வழிபாடு, அனுமன் கதையை அங்கு சொல்லுவார்கள். இதிலிருந்து அந்த பக்தி ஆன்மீக மார்க்கத்திலே ஒரு வெற்றி ஆகினால் அனுமன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே, சனிக்கிழமைகளிலே. அதேபோல் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கான வழிபாடு மற்றும் அனுமன் வழிபாடை செவ்வாய்க்கிழமைகளிலும் கூட நீங்கள் அனுசரிக்கலாம். அது மட்டுமல்ல, அடுத்தது துர்க்கை அம்மனுக்கான வழிபாடு ஒரு பரிகாரம். ராகுகால வேளையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது செவ்வாய் மற்றும் ஞாயிறு. அது மட்டுமல்லாமல் இந்த துர்க்கை அம்மனினுடைய அந்த அம்சத்தினுடைய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தெரிந்தவரிடம் கேட்டு நீங்கள் அதை புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையினுடைய தத்துவங்களை, துர்க்கை அம்மன் எல்லாம் தீயவற்றை அழித்து தைரியம், தன்னம்பிக்கையை புகுத்து மீண்டும் உலகத்திலே நன்மையை புகுத்துவார். ஆகையினால் ஒரு ஆற்றலை பாய்ச்சக்கூடிய செவ்வாய் ராசியிலே கெட்டிருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்றால், பரிகாரம் என்றால் இந்த வழிபாடுகள் எல்லாம் மெதுவாக செய்யும்போது அந்த விஷயங்களினுடைய தன்மைகளை நீங்கள் உங்களுடைய மெதுவாக நீங்கள் ஈர்த்துக் கொள்வீர்கள். எப்படி ஒரு சாதாரண இரும்பு ஒரு காந்தத்தின் பக்கத்தில் வைக்கும் போது மெதுவாக காந்தத்தை அதுவும் எடுத்து அதுவும் காந்தமாக மாறுகிறதோ அப்படி பலன் தரும். மேலும் இஷ்டி நாட்களிலே தீப வழிபாடு, ஹோமங்கள் செய்வது, ஹனுமன் சாலிசாவை படிப்பது, ஓதுவது. ஹனுமன் சாலிசா என்பது தமிழிலே அல்ல, அது வேறு மொழியிலே இருக்கிறது. இருந்தாலும் கூட அதை படித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளும் போது அதற்குள் கடமையாதி முறையிலே பல விஷயங்களை, அறிவியல் சார்ந்த விஷயங்களை, வாழ்க்கையின் தத்துவங்களை சொல்லி இருக்கும். ஒவ்வொரு வரிக்கும் மிகப்பெரிய விளக்கத்தை தரலாம். ஆகையினால் அது மிக அற்புதம். கடமையாதி என்றால் ஒரு 4 எழுத்திற்குள் 4000 விஷயங்களை பதித்து வைப்பதுதான் கடப்பையாதி முறை. அது மட்டுமல்லாமல் செவ்வாய் கிரகத்திலிருந்து நல்ல பலன்களை பெற செவ்வாய் கிரகத்தினுடைய விஷயத்தை ஊக்குவிக்கக்கூடிய பவளம் போன்ற ரத்தினங்களை அணியலாம். ஆனால் நல்ல நுட்பமுள்ள ஜோதிடரிடம், நுட்பங்களை அறிந்த ஜோதிடரிடம் கேட்டு அணிய வேண்டும். இதிலே ஒரு சூட்சமம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில உங்கள் திறனுக்கு ஏற்ப அல்லது உங்களுடைய சக்திக்கு ஏற்ப உற்றார் உறவினருக்கு அல்லது மிருகங்கள், மாடு, நாய் போன்றவற்றிற்கு கூட உணவளிப்பது நல்லது. நீங்கள் உணவளிக்கக்கூடிய, உங்கள் உணவை ஏற்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதில ஒரு சூட்சமம் இருக்கிறது. அதேபோல் இந்த நிலை என்பது, இந்த காலகட்டம் என்பது மாணவர்களுக்கு பொதுவிலே ஒரு போராட்ட குணத்தை தந்துவிடும். ஒரு 45 நாட்கள். எந்த ராசி, எந்த லக்னம் எல்லாம் இல்லை, மாணவர்களுக்கு பொதுவாக. ஏனென்றால் செவ்வாய் ஒரு ஊக்கத்தை தந்து விடுவார். அந்த ஊக்க குணம் என்பது தேவையற்ற ஆற்றலையும் பாய்ச்சிவிடும். தேவையற்ற ஆற்றலை சரியான முறையிலே நீங்கள் மடைமாற்றவில்லை என்றால் அது தப்பிலே சென்று முடியும். தேர்வு முறைகளிலே குளறுபடிகள் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கும். பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பொதுவிலே உலகத்தில் நடக்கும். திடீர் போராட்டங்கள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகினால் அது சார்ந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். மழை பெய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் கூட திடீர் தீச்சம்பவங்கள் மூண்டு தீச்சம்பவங்களினால் பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் நம் கவனத்தில் கொள்ளும் போது
எங்காவது ஒரு பிரச்சனை நிகழும், அதிகமாக கூட்டம் இருக்கும் என்றால் அதை தவிர்த்து விடுங்கள். அங்கிருந்து தப்பித்துக் கொள்ள வழியே இல்லாத இடத்துல சென்று மாட்டிக்கொண்டால் அதிலே மிதிபடக்கூடிய பிரச்சனையில சிக்காதீர்கள். காட்டுத்தீ, உலகில் பல நிலைகளிலே தொல்லை தரக்கூடிய அமைப்பு, ரசாயன தீ, பெட்ரோலிய தீ, ஆலை தீ, பட்டாசு தீ என பல நிலைகளிலே சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகநிலை தான். இருந்தாலும் தனி மனித வாழ்க்கையிலே வெற்றியை தரும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு நல்லவரா கெட்டவரா? எப்படி பார்ப்பது? எப்படி கண்டுபிடிப்பது? நிச்சயமாக அதை கண்டுபிடிக்கலாம். செவ்வாய் எப்படி நல்லவர் கெட்டவர் என்று கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக சனி செவ்வாய் சமசப்தம பார்வையின் தீவிரத்தை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசியிலே செவ்வாய் இருப்பதும், மீன ராசியிலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதும், அதனுடைய 7ஆம் பார்வை, சனியினுடைய தாக்கம், 7ஆம் பார்வை பிடியின் தாக்கம், மிக பலமான தாக்கம் என்பது கன்னி ராசியில் உள்ள செவ்வாயின் மீது இருக்கிறது. இது எப்போது வரை? செப்டம்பர் 13 வரை இந்த மோதல் இருக்கும். ஆகையினால் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளை இது பாதிக்கும். பாதிக்கும் என்றால் என்ன? இதனுடைய தாக்கம் இருக்கும். நீங்கள் சமநிலையிலே இருக்க வேண்டும். ஒரு ஆற்றல், ஒரு முன்கோபம் வருகிறது என்றால் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஃபிரிக்ஷன் பிட்வீன் இம்பல்சிவ் டெண்டன்சிஸ், அதாவது திடீரென்று ஒரு யாரேனும் ஒரு விஷயத்தை சொன்னால் சட்டென்று ஒரு கோபம் வரும். இதை நீங்கள் சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான பயிற்சியை மேற்கொள்ளவில்லை என்றால் சிக்கல் வரும். அதனால்தான் அந்த பொறுமைக்கும் ஒழுக்கத்திற்கும் இடையில ஒரு சண்டை. பொறுமை ஒழுக்கம் வேண்டும், அதே சமயத்துல அந்த முன்கோபம் இருக்கிறது. மனித மனதிற்குள் பதிந்திருக்கக்கூடிய அந்த ஈகோ, தான் என்ற அகந்தை இருக்கிறது. சட்டென்று யாரேனும் ஒரு வார்த்தை தவறாக நம் மீது பிரயோகப்படுத்தி விட்டால் அந்த முன்கோபம் சட்டென்று செவ்வாயினுடைய ஆற்றலை பயன்படுத்தி உடல் ரீதியாக தாக்க சென்று விடுவோம். அல்லது இந்த கோபத்தை உடலினுடைய அந்த பாடி லாங்குவேஜ் மாறும். ஆகினால் இந்த 2 நிலைக்கும் இடையே சமநிலை, பொறுமை ஒழுக்கம் என்ற ஒரு நிலை, மற்றொன்று மன கிளர்ச்சியின் போக்குகளுக்கு அடிமைப்பட்டு ஒரு சிக்கலுக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடிய நிலை. இந்த சனி பார்வை தரும், அதை சோதிக்கிறது சனி. இதிலே கவனத்தோடு இருந்தீர்கள் என்றால் வெற்றி என்பது பெறக்கூடிய அமைப்பை தரும். சனி கிரகத்தினுடைய முக்கிய பார்வை பலம் என்பது கன்னிராசியின் மீது, அங்க இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது இருக்கிறது. ஆகையினால் மீன ராசியில் சனியானவர், சனி பகவான் ஆனவர் உங்களுடைய இரக்க குணம், கனவுகள் மற்றும் இந்த ஒழுக்கத்தை அதை சோதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். ஆகையினால் இது ஒரு போராட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சனி பகவான், செவ்வாய், செவ்வாயினுடைய விஷயத்தை வைத்து ஒரு சிக்கலிலே தள்ளக்கூடிய சதுரங்க விளையாட்டை, ஒரு சதியை, ஒரு பூர்வ ஜென்ம வினை பயனினுடைய ஒரு ஏதேனும் ஒரு சிக்கலை தந்து விடுவதற்கான வாய்ப்பு, அதற்கு இடம் கொடுக்காமல் எந்த விதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தேவையற்ற ஆற்றலை வெளிப்படுத்தாமல் இருப்பது மிக முக்கியம். பொறுமை, சுய கட்டுப்பாடு என்பது அதனுடைய சோதனையை வென்றீர்கள் என்றால் இந்த 45 நாட்கள் செவ்வாய் உங்களை சிறப்பாக வைத்திருப்பார். கும்பராசி என்பர்களே, இந்த பதிவை பொறுத்தவரை, அதாவது செவ்வாய் பகவானவர் இந்த கன்னி ராசியில இருக்கும்போது அது 8ஆம் இடம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கும் போது அந்த பார்வை பலத்தை வேற பெறுகிறது. இந்த நிலை செவ்வாயை பொறுத்தவரை ஒரு உக்கிரமான ஒரு கிரகம் என்று தான் சொல்ல வேண்டும். அது கும்பராசியான உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்றால் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். ஒரு ஆக்ரோஷமான, ஒரு கோபமான ஒரு மனநிலையில நீங்கள் ஏதேனும் செய்துவிட்டால் அது சிக்கலை தந்துவிடும். ஆகையினால்தான் இந்த அஷ்டம செவ்வாய் சனி பார்வையில மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த செவ்வாய்க்கு புதன் எதிரி என்று வேத ஜோதிடத்தினுடைய விதிகள் சொல்கிறது. ஆகையினால் அந்த நிலையில் போய் இருப்பது என்பது சற்று கூடுதல் கவனம். ஆனால் புதன் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு கிரகம்தான். ஆகையினால கன்னி ராசியில அந்த அளவிற்கு பெரிய பிரச்சனையோ கஷ்டமோ இவையெல்லாம் இருக்க வேண்டும், இவையெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் இந்த செவ்வாயானவர் பலன்களை தருகிறார் என்பதிலே கவனத்தோடு நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டும். இந்த செவ்வாய் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தர வேண்டும் என்றால் உண்மை, உள்ளன்போடும் மனதில் இருக்கக்கூடிய ஏதாவது துவேஷம், குற்றம், இந்த உணர்வுகள் உங்களை மனதிற்குள் இருந்து ஏதோ சங்கடப்படுத்தி கொண்டிருக்கும். அதிலிருந்து வெளிவர வேண்டும். பொதுவாக
கும்பராசிக்கு செவ்வாயானவர் உங்களுடைய பிறவி ஜாதகத்துல 3, 6, 10, 11 ஆகிய உபஜய ஸ்தானங்களில் இருந்தால் அனுகூல பலன்களை தருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஒரு 45 நாட்கள் 28 ஜூலை 2025 துவங்கி இந்த நாளில இதுவரை இருந்த மிக மோசமான பலன்களிலிருந்து உங்களை மீட்டு, அதாவது இந்த சர்ப்பதோஷ நிலையிலிருந்து செவ்வாய் உடைபட்டு வெளியே வந்து கன்னிராசியில் இருப்பது இது ஒரு விமோசனம். எதுவுமே கட்டுக்குள் இல்லை என்றிருந்த நிலை மாறி இப்போது சகஜமான ஒரு விஷயமானது கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்ற நிலைக்கு வந்திருப்பது அதுவே ஒரு வெற்றியான நிலை என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இப்போது பாதசனி காலத்தில் இருந்தாலும் கூட வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மச்சனி போன்ற பலன்களை மேலும் தீவிரப்படுத்தி விடாமல் இருப்பதற்கு இந்த பதிவை சற்று கவனமாக கேட்கும் போது உங்களுக்கு எப்படி உங்களுடைய நிலைகளை அமைத்துக் கொள்ளலாம் என்பது புரியும். ஒரு திட்டமிடல் என்பது இதன் மூலமாக வரும். 20 அக்டோபர் 2024 முதல் செவ்வாய் பல நிலைகளிலே சிக்கல் தந்து வந்த நிலை போய் செவ்வாய் கேது இணைவை உடைத்து 28 ஜூலை 2025 அன்று செவ்வாய் கேதுவின் இணைவிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி. இந்த கன்னிராசியில் செவ்வாய் எப்போது வரை இருப்பார் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள், செப்டம்பர் 13, 2025 வரை இருப்பார். அங்காரக தோஷத்தை முடித்தது செவ்வாய் என்று பார்த்தாலும் கூட இது ஒரு பெரிய நிம்மதி என்றாலும் கூட ஏதோ ஒரு நிலையில சனியினுடைய அந்த வக்ர சனியினுடைய 7வது சமசப்தம பார்வையிலே அமைவது என்பது, அதாவது சமசப்தம பார்வை என்றால் சனி பகவானும் செவ்வாயை பார்க்க, செவ்வாயும் 2ஆம் இடத்து சனியை பார்ப்பது என்பது சில மங்கள தோஷங்கள். திருமண உறவுகளிலே கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருக்க வேண்டும். சனி செவ்வாய் சமசப்தம இணைவு நல்லது கெட்டது என இரண்டையும் உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய, இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், செயல்படுத்தக்கூடிய அமைப்பை தரும். ஆகினாலே தேவையில்லாத எந்த விதமான உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்களிலே தவறான செயல்களை செய்து சிக்கிக் கொள்ளாதீர்கள். அஷ்டம நிலையிலே சனி பார்வை ஆகையினாலே காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்று வேத ஜோதிடம் சொல்கிறது. அந்த நிலைகளிலிருந்து தப்பித்திருப்பதற்கு வாகனங்களை இயக்கும் போது, இல்லத்திலே கருவிகளை இயக்குகிறீர்கள், எந்த உபகரணம் என்றாலும் அதை இயக்கும் போது சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், அதில் ஸ்கில்டு நுட்பம் பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் கிரக நிலைகளை பொறுத்து சில நேரங்களிலே சிக்கல் வரும். எதிலும் உடல் ரீதியான ரிஸ்க் எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா வெயிட் தூக்குவது, உடற்பயிற்சியை செய்வது, நான் கட்டுக்கோப்பாக 6 பேக் வைக்கிறேன் என்று இந்த மிக்சட் பேக் ஆஃப் ரிசல்ட்ஸ் தரக்கூடிய செவ்வாய் சனியினுடைய சிக்கலிலே சிக்கிக் கொள்ளாதீர்கள். எது ஏற்றதோ அதை மட்டும் செய்யுங்கள். ஆணவ போக்கில ஏதேனும் செய்தால் அதன் பயன்களை அனுபவிப்பதாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். நீண்ட கால, அதாவது பூர்வீக சொத்துக்களிலே நீண்ட காலமாக பிரச்சனை இருக்கிறது என்றால் அதுல இப்போது உங்களுடைய ஆணவம், கண்ணும், மாயை அதிலிருந்து நீங்கள் விலகி அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம். 3ஆம் இடத்திற்கான அதிபதி 8ஆம் நிலையில சனியினுடைய பார்வையில இருக்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு நல்ல பேச்சை துவங்கினீர்கள் என்றால் சுமூகமாக பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு பிரச்சனை தீரும். அதுவும் நிலம் சார்ந்த பிரச்சனை, வாகனங்கள் சார்ந்த பிரச்சனை இல்லை என்றால் சிக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இளையோருடன் இருந்து வந்த சொத்து பிரச்சனை தீர்வதற்கு இந்த 3ஆம் அதிபதி 8லே சனி பகவான் மறைந்திருக்கக்கூடிய, சனி பகவானுடைய பார்வை பிடியில செவ்வாய் மறைந்திருக்கக்கூடிய நேரத்துல பேச்சு இப்போது வெற்றியை தரும். இது ஒரு நல்லது. வேலையில மாற்றம் உண்டு, மிக கவனம். அந்த வேலை சிலருக்கு இழக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது, அல்லது வெளியூரிலே சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வெளியூரில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பம் அந்த வேலையிலிருந்து சொந்த ஊர் திரும்பக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. சொத்து விற்பனை செய்து தனலாபம் வருவதற்கான வாய்ப்பு. நீண்ட நாட்களாக விற்க வேண்டிய சொத்து என்று முடிவு செய்து விற்க முடியாமல் இருந்தால் இப்போது சாத்வீக முயற்சிகளின் மூலமாக விற்க முடியும். விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே கெட்டு போகாமல் தடுத்து கொள்ள வேண்டும். ஆராய்ச்சி படிப்புகளில் இருக்கிறீர்கள் என்றால் வெற்றி தரும். கும்பராசியின் 3வது மற்றும் 10ஆம் இடத்திற்கான அதிபதி செவ்வாய். இவர் அஷ்டம நிலையில இருக்கிறார். ஆகினாலே அது மிகப்பெரிய நற்பலன்களை எல்லாம் தரவில்லை, தராது என்றிருந்தாலும் கூட சனி மீது
செவ்வாய் தாக்கம், செவ்வாய் மீது சனியின் தாக்கமும் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் ஏன் சொல்கிறேன் என்றால், இதில் நீங்கள் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு வேலை இழப்பு என்ற அபாயத்தை கூட இது காட்டுகிறது. சிலர் வெளியூர் வெளிநாடுகளிலே வேலை செய்பவர்கள் சொன்னேன், வேலை ஒன்று அங்கு சென்று வேலை செய்யும் வாய்ப்பு ஏற்படும், இல்லை என்றால் அங்கிருந்து திரும்ப வரக்கூடிய அமைப்பு. மேலும் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே ஒருவேளை செவ்வாய் உங்களுடைய கும்பராசி மனையிலேயே இருக்கிறது என்றால், ரகசியங்கள் ஏதேனும் இருந்தால் அது வெளிப்பட்டு சிக்கலை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்திலே இருந்தால் குடும்ப முதலீடுகளிலே ஏதேனும் சிறு சிறு சிக்கல்களை காட்டும், அல்லது நீண்டகால முதலீடுகளிலிருந்து ஏதேனும் வர தன லாபத்தை நீங்கள் வீண் செய்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகினால் அதை பத்திரப்படுத்துங்கள். தகவல் தொடர்பிலே 3ஆம் இடத்திலே இருந்தால் செவ்வாய் பிறவி ஜாதகத்திலே தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்திலே தவறான புரிதல்கள், நீங்கள் ஒன்று சொன்னால் அடுத்தவர் வேறு ஒன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டத்திலே 13 ஆகஸ்ட் 2025 செவ்வாய் அந்த கன்னி ராசியிலேயே தான் இருப்பார். ஆனால் ஹஸ்த நட்சத்திரத்திற்கு மாறுவார். இந்த சமயம் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு ஒன்று ஏற்படும். இதன் மூலமாக நல்ல திறமைகள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதன் மூலமாக வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் தேட வேண்டும். ஹஸ்தம் நட்சத்திரம் என்றால் கை ஆகையினாலே உங்கள் கைகளால் நல்லது மட்டுமே செய்ய வேண்டும். 3 செப்டம்பர் 2025 செவ்வாய் சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்துக்கு மாற்றம் பெறுவார். இந்த சமயத்திலே உங்கள் மனதிலே யார் மீதும் ஒரு கெட்ட எண்ணமோ, ஒரு குரோதமோ, ஒரு கோபமோ இருந்தால் அவற்றை தூக்கி எறிந்து நல்லது பெறுவதற்கான வாய்ப்பை இது அமைத்து தருகிறது. நன்மை உண்டாகும். கன்னி ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது வேலையிலோ வியாபாரத்திலோ நிச்சயமாக கவனக்குறைவாக இருக்காதீர்கள். மேலதிகாரிகள் அல்லது முதலாளிகளோடு அல்லது வாழ்க்கை துணை, பெற்றோர் பெரியோரோடு தேவையற்ற முரண்பாடுகள் கூடாது. அண்டை அயலார் சகோதரர்களிடம் இணக்கமான உறவுகளை பேணுங்கள். பணம் கடன் கொடுப்பது என்பது முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். செவ்வாய் 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை உங்களுக்கு பார்க்கும். அதனால் நிலம் மூலமாக விற்று லாபம் இருக்கும். உங்களுடைய ஆசைகளை, நியாயமான ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பையும் இது தரும். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வெற்றி தரும். நீங்கள் பேசுவது தவறாக மற்றவர்கள் புரிந்து கொள்ளாது அந்த அளவிற்கு தெளிவான பேச்சு, முன்கோபம் இல்லாமல் இருப்பது, செவ்வாயினுடைய அந்த சொந்த வீடான 3ஆம் வீட்டின் மீதும் 8ஆம் இடத்து செவ்வாய் பார்வை இருக்கும். ஆகினால் இளையோர் வழியிலே சில சொத்து சார்ந்த நலன்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்ள வழி ஏற்படும். இப்போது எளிய முறையில செவ்வாய் உங்களுடைய பிறவி ஜாதகத்திற்கு நல்லவராக இருக்கிறாரா, கெட்டவராக இருக்கிறாரா என்று எப்படி கண்டுபிடிப்பது? இந்த 45 நாட்களை சோதனை காலமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஜோதிடரும் சென்றாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சரியாக சொன்னால்தான் அவர் கணிக்க முடியும். ஏனென்றால் தெய்வம்தான் அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கும். தெய்வமாக பூமியிலே எல்லோரும் பிறந்து விடுவதில்லை. ஆகினால் செவ்வாயினுடைய தன்மையை கண்டுபிடிப்பதற்கு, செவ்வாய் பலவீனமாக இருக்கிறதா என்று தெரிவதற்கு, அதாவது செவ்வாய் பலவீனமான நிலையில உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கிறதா என்று அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரங்கள்ல பண பிரச்சனை வருகிறதா அல்லது பண பிரச்சனை படிப்படியாக இந்த காலத்திலே அதிகரிக்கிறதா என்று பாருங்கள். அதோடு கூட சொத்து சார்ந்த விஷயங்களில ஏதேனும் தகராறு, சிக்கல் என்பது அதிகரிக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் செவ்வாய் அதற்கான பரிகாரம் என்பது நான் முன்னர் சொன்னது செய்ய வேண்டும். அதே போல் செவ்வாய் உங்களுடைய பிறவி ஜாதகத்துல அசுப நிலையில இருக்கும்போது அதிகப்படியான உணர்ச்சி, ஏற்ற இறக்கங்கள், திடீரென்று கோபப்பட்டு கண்ட்ரோல் செய்ய முடியாமல் ஒரு கோபத்தை பட்டு அதனால் ஒரு சிக்கல், அதனால் ஒரு மன அழுத்தம் என்று இருக்கிறதா, திடீரென கட்டுப்படுத்த முடியாத முன்கோபம் வருகிறதா என்று பாருங்கள். அப்படி என்றால் இதற்கு பரிகாரம் பயிற்சி தான். யோகா தியானம் என்ற பயிற்சி தான் இதற்கு பரிகாரம். அதே போல் எல்லாம் சரியாக வைத்திருந்தேன், இருந்தாலும் எல்லாவற்றையும் சீராகத்தான் செய்தேன், உடற்பயிற்சி எல்லாம் இருந்தாலும் உடல் நலத்திலே லேசான ஏதேனும் ஒரு சோர்வு இருக்கிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, ஏதோ உடல்நல பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கிறது ஆனால் தெரியவில்லை, வயிறு சார்ந்த செரிமான கோளாறு எல்லாம் திடீரென்று வருகிறது என்றால் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு சீராக இல்லை என்று புரிந்து கொண்டு அதற்கான பரிகாரம், அதற்கான விஷயங்களை செய்யுங்கள். அதற்கான அறிவியல் பூர்வமான விஷயங்களை செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் கண் நோய் வருவதற்கு அல்லது சிறுநீரக கற்கள் வருவதற்கு
இரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கு, பிளட் பிரஷர் கூடுதல், இவற்றில் அல்லது புதிதாக ரத்தம் சார்ந்த நோய்கள் ஏதேனும் வருகிறது என்றால் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்திலே சரியில்லை என்று உடனடியாக அதை சீர் செய்ய தகுந்த மருத்துவத்தை எடுப்பதுதான் பரிகாரம். அப்போது சீராகிவிடும். அதற்கு அடுத்தது, சில நேரத்துல செவ்வாய் தசையோ புக்தியோ நடக்கும்போது டெம்பரரியாக கூட ஒரு கோளாறு வரும், தற்காலிகம். அதை அவ்வப்போது மருந்து மாத்திரை எடுத்தோ அல்லது யோகா தியானம் செய்தோ சீர் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் குடும்ப உறவுகளில் வாழ்க்கை துணையோடு சண்டை, காதலோடு ஏதோ ஒரு யுத்தம் அல்லது பொய் புகார் போன்ற விஷயம், சட்ட சிக்கல், திருமண தாமதம் அல்லது திருமணம் முடிவது போன்று இருப்பது தள்ளி கொண்டிருக்கிறது என்றால் இந்த 45 நாட்களிலே செவ்வாய் உங்களுடைய ராசியில் அவர் நல்லவராக இல்லை. ஆகினால் நல்லவராக மாற்றக்கூடிய முயற்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைப்பதன் மூலமாக செவ்வாயை சீரமைத்துக் கொள்ளலாம். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவிங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ளுங்கள். நான் ஒரு சிறிய விஷயத்தை ஒரு 8 நிமிடம் 4 நிமிடத்தில் கூட இதை நான் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட செவ்வாய் என்றால் ஜோதிட ரீதியில வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் பயன் தருகிறது என்று நம் முன்னோர் ரிஷிகளும் என் குடும்ப வழியில நான் கற்ற விஷயங்களையும் மிக சுருக்கமாகத்தான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஆகையினாலே தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது ஜோதிட கருத்துக்களையும் ரகசியங்களையும் உங்களுக்காக நான் பகிர தயாராக இருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.